வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி காவிரி கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் கலெக்டர் சரவணன் உத்தரவின் பேரில் NDRF எனப்படும் தேசிய பேரிடர் மீட்பு குழு திருச்சி குணசீலத்தில் முகாமிட்டது. இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் 30 பேர் கொண்ட வீரர்கள் முசிறி, குணசீலம், மணக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்காணித்து வருகின்றனர். வெள்ளப்பெருக்கால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு தேவையான படகு மற்றும் மரங்கள் விழுந்தால் அதனை உடனடியாக அகற்றுவதற்கான உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இங்க ஒரு டீம் இன்னைக்கு டிப்ளாய் ஆயிருக்கும். டீமோட 4வது பெட்டாலியன் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கும். சீனியர் கமாண்டர் அகிலேஷ்குமார் சார் அவர்களோட ஆணையினுக்கு ஒரு டீம் இங்கே திருச்சி மாவட்டத்தில் குணசீலம் ஏரியாவில் டிப்ளாய் ஆகிருக்கும். ஏரியாவில் காவேரி படுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை தமிழக அரசு எடுத்திருக்கு. இதற்கு மாவட்ட ஆட்சியர்களின் அவங்களோட உதவியின் அடிப்படையிலையும் நாங்கள் இங்கே எங்களோட டீம் இப்போ காலை நேரத்துலேருந்து தாழ்வான பகுதிகளில் போயிட்டு பரிசீலித்துட்டு இருக்கோம். எங்கே வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா எங்கே பாதிப்பு ஏற்படும், அது அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள காப்பாற்றக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. தேசிய பெருமளவில் ஃப்ளட் ரெஸ்கியூ சம்மந்தப்பட்ட போட்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட ரோப் ரெஸ்கியூஸ் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் இது மரங்களை உருப்படினா மரங்களை விட்டு தனியாக இருக்கிறதுக்கான மரங்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கான முழு தயாரியோடு நாங்கள் இருக்கோம். பாக்கி மக்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா எங்கள் டீம் ரெடியான சிச்சுவேஷன்ல இங்க இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குஜராத், வடக்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அத்துடன் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம். வரும் 31ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அடிஷனல் EO வெங்கையா சௌத்ரி தலைமையில் வரவேற்பளித்து రంగనాథర్ మండపத்தில் తీర్థ ప్రసాదం వழங்கப்பட்டது. ఆ కార్యక్రమాన్ని చేపట్టాలి. గుడి లేని ఊరు ఉండకూడదు, అలాగే బడి లేని ఊరు ఉండకూడదు. బడి పెట్టడం ప్రభుత్వం యొక్క కర్తవ్యం. గుడి కట్టించడం భక్తులు, అలాగే ఈ దేవస్థానాలు వాటి యొక్క ప్రధాన కర్తవ్యం కావాలా. వాటి మీదనే దృష్టి పెట్టాలి తప్పితే వీటిని ప్రభుత్వ కార్యక్రమాలకు వినియోగించుకోవడం కానీ లేదా ఇతరత్ర వైపు మళ్లించడం కానీ అలాంటి ఆలోచన, అలాంటి ప్రయత్నం ఏమాత్రం కూడా చేయకూడదని చెప్పని నేను సూచిస్తున్నాను. అలాగే నేను ప్రతిసారి చెప్పేటట్టుగా ఈ వచ్చేటి యొక్క ప్రముఖులు కూడా ఎవరినైతే మనం ఇంగ్లీష్ భాషలో VIPలను పిలుస్తుంటామో వాళ్ళు కూడా సంవత్సరానికి ఒకసారి వచ్చి దర్శనం చేసుకొని వెళితే మిగతా సామాన్య జనానికి రోజువారీగా వచ్చేటికి వేలాది మంది జనం చెప్తూ ఉన్నారు మన వాళ్ళు. సుమారు 80,000 వరకు రోజు భక్తులు వస్తున్నారు వాళ్ళకి దర్శనం కలిగించడం అనేది. ఎంత చక్కని ఏర్పాట్లు చేసినప్పటికీ కూడా సంఖ్య పెరిగే కొంది కొంత ఇబ్బంది ఏర్పడుతుంది. ఎందుకంటే బయట మనం ఎన్నైనా ఏర్పాటు చేయొచ్చు, కానీ లోపలికి వెళ్ళిన తర్వాత మందిరంలోకి ఆ దైవ దర్శనానికి ఉండేట స్థలం, సమయం అది పరిమితమైంది. దాన్ని దృష్టిలో పెట్టుకునే మిగతా ప్రణాళికలను కూడా అధికారులు సిద్ధం చేస్తుంటారు. దాని దృష్ట్యా VIPలు అనేవాళ్ళం ఎవరుతున్నారో మనం వచ్చినప్పుడు పరిమితంగా మన వాళ్ళని తీసుకురావడం. రెండవది, ఈ సంవత్సరానికి ఒకసారి వచ్చేటి పద్ధతి కానీ పెట్టుకుంటే దేవస్థానం నిర్వహణ పైన ఇబ్బంది కలగకుండా ఉంటుంది, అందరికి కూడా మంచి అవకాశం కలుగుతుంది అనేది నా సలహా. ఇది నా సూచన కూడా. ప్రజాప్రతినిధులు అందరూ కూడా దాన్ని పాటించాలి.
ప్రజాప్రతినిధులు అన్నవాళ్ళు దేవాలయానికి వచ్చినప్పుడు మరింత బాధ్యతతో మరింత ముందాగా వ్యవహరించాల్సిన అవసరం ఎంతో కూడా ఉందని నేను భావిస్తున్నాను. விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாச மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் இன்று ஆஜரானார். இப்போ வரைக்கும் திமுகவினுடைய உண்மையான பர்சன்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தனியா நிக்கவே இல்லை. கணக்கு பண்ணி பார்த்தா 24-25% தான் திமுகவுடைய பர்சன்டேஜ், ஆளுங்கட்சியோட பர்சன்டேஜ். எங்க கூட்டணி 18%. இன்னும் நீங்க பிஜேபி இன்னும் கால் பதிக்கல, கை பதிக்கல, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியெல்லாம் எடுபடலைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா தமிழக மக்கள் இப்படி பேசுபவர்களை எள்ளி நகையாடுவார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டா பேசுது. 12% இஸ் நாட் ஈஸி ஜோக். எங்களுடைய கூட்டணி 18% பெற்று இருக்கிறது. திருவண்ணாமலையில நான் 14% வாங்கியிருக்கிறேன். ஒரு டஃப் தொகுதி. அதிமுக திமுக பலமாக இருக்கிற ஒரு தொகுதி. இன்னும் நீங்க பிஜேபி கூட எடுபடாதெல்லாம் பேசிட்டு கூடாது. விஜய் கட்சியோட பர்சன்டேஜ் என்ன அவர் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சார் இருக்கார். நான் சொல்றேனே சார், ஒரு காலத்துல ஒரு அரசியல் தலைவர் தான், இப்ப இல்லையா என்ன பண்றது? ஆகையால விஜய் கட்சி ஒரு முறை அவங்க எலெக்ஷன்ல நின்னாதான் அவங்க பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். பட் நாங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு களத்துல நின்றுட்டு இருக்கோம். நாங்குநேரி சம்பவமா இருக்கட்டும், வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில பட்டியல் சமூக இளைஞர்கள் 4 பேரு இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு முகத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த சம்பவமாக இருக்கட்டும். ஏன்னா இதே மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மீது முகத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டது எங்க மத்திய பிரதேசம். அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அந்த தவறு செய்தவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக நண்பரை கூப்பிட்டு பாத பூஜை செய்தார். எங்கோ ஒரு இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வன்முறையை கூட அவர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பாத பூஜையை செஞ்சார். மக்களுக்கு அந்த மெசேஜை கொடுத்தார். ஆனா இங்க பட்டியல் சமூக மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா திராவிட மாடல் திமுக அரசு வெறும் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்குது, நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்குது. நீங்க சிஎம் பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்றாரு சார். 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டலு. இப்ப இதே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சிஎம் அட்மிட் ஆகி இது மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது, ஒரு போட்டோ வந்ததுல நானே பாராட்டியிருப்பேன். இல்ல நீங்க இங்க நியூ செக்ரட்டரியேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் அட்மிட் ஆயிருந்தா நாங்க பாராட்டியிருப்போம். இல்ல அவங்க அப்பா பேர்ல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்களே கலைஞர் பன்னாட்டு நூற்றாண்டு மருத்துவமனை, அங்க போய் அட்மிட் ஆயிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதுவும் 7 ஸ்டார் ஃபெசிலிட்டியில இருந்துட்டு அதுல கையெழுத்து போடுற போட்டோவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? நீங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது மத்திய அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. ஜெட்லி, எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது எய்ம்ஸ்ல மத்திய அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. இங்க தமிழகத்துல திராவிட மாடல்ல முதலமைச்சர் இல்ல, ஒரு அமைச்சராவது அரசு மருத்துவமனையில் நாங்க உடம்பு சரியில்லைன்னா எங்க போய் அட்மிட் ஆகிறோமோ, மக்கள் எங்க அட்மிட் ஆகிறாலோ அங்க அட்மிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கா? இப்படி நாடக கம்பெனி நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது.